அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க நம்ம யுஜிசி நற்தமிழ். இன்றைய காணொளியில எது தொடர்பா பார்க்க போறோம்னா, சீறா புராணத்தினுடைய தொடர்ச்சியான சின்னச்சீரா அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் குறித்த பதிவ தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நற்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னச்சீரா விருத்தப்பாவால பாடப்பட்ட ஒரு நூல். நபிகள் நாயகத்தினுடைய இறப்பு வரையிலான, அதாவது 63 வயது வரை உள்ள வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூலா நம்ம இந்த நூலை பார்க்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இறப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வரை வந்து சீறா புராணம் பேசுது. அந்த இறப்பு வரை வந்து சின்ன சீறா வந்து நபிகளுடைய வரலாற்றை பேசக்கூடிய ஒரு நூலா இந்த நூலை வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு புலவர் இயற்றிய சீறாபுராணம் முழுமையா அது முற்று பெறவில்லை. அந்த குறைய வந்து நிறைவு செய்ய கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சின்னச்சேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து தோன்றியிருக்கு. இந்த நூலை வந்து பனி அகமது மரைக்காயரால பாடப்பெற்றிருக்கு. படலங்கள் வந்து 30 படலங்கள் இருக்கு. பாடல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 1823 பாடல்களை கொண்டது. நபிகள் நாயகத்தினுடைய கடைசி 6 ஆண்டுகள் என்னென்ன நிகழ்ந்துச்சோ, அந்த நிகழ்ச்சிகள பாடக்கூடியது தான் இதனுடைய மையமா பார்க்கப்படுது. 9 பிற நாட்டு மன்னர்களோட தான் கொண்ட அந்த கடித தொடர்பை பற்றியும், அவர்களை இஸ்லாத்துல சேர அழைத்ததை பற்றியும் இந்த நூல் வந்து பேசுது. அ சீரா வென்கின்ற புராணம் என்றுதான் இக்காப்பியத்திற்கு பனீத் அகமது மரைக்காயர் பெயர் சூட்டியிருக்கிறாரு. சீரா என்கிற புராணம் அப்படின்னு. ஆனா பின்னாடி அறிஞர் பெருமக்கள் வந்து உமறு புலவரினுடைய சீரா புராணத்திலிருந்து பிரித்தறியணும் அப்படின்றதுக்காக இதை வந்து சின்ன சீரா அப்படின்னு பெயரிட்டு அழைச்சிருக்காங்க. வகுதையை சேர்ந்த லப்பை நைனார் அப்படின்ற அந்த புறவலரினுடைய பொருள் உதவியோட தான் இந்த சின்னச்சேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. முதல்ல இதை பதிப்பித்தவர் யாருன்னா, இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உதுமான் லெப்பை அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய பகீர் முகஹிதீன் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இந்த சின்னச்சேராவை பதிப்பிக்கிறாரு. நூற்பதிப்பு துறையினுடைய முன்னோடி அப்படின்னு இவர் தான் அழைக்கிறாங்க. உமறு புலவரினுடைய சீரா புராணத்தையும் பனித் அகமது மரைக்காயரனுடைய சின்னச்சேராவையும் இஸ்லாமிய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்ட்டு பேராசிரியர் அப்துல் கரீம் வந்து குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு குறுகிய தகவலோட சின்னச்சேரா குறித்த பதிவை வந்து நான் நிறைவு செய்கிறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா அப்படி பயனுள்ள வகையில இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.